5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றாது. அதனாலதான் முருகப்பெருமானை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் சிவபெருமான். நீங்க எல்லா கோயிலுக்கும் போங்க, சிவபெருமானுடைய மூலஸ்தானத்துக்கு பின்னாடி முருகர் இருப்பார், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால இந்த மூளையற்றவர்கள் எல்லாம் நிறைய பேர் முருகன் வேற அவரு வேற. 11ஆம் திருமுறையில திருமுருகாற்று படை என்கிற ஒரு படையே மிக சிறப்பாக பேசப்படுகிறது. திருமுருகாற்று படை 11ஆம் திருமுறை. அதுபோல திருப்புகளை பாடிய நம்முடைய அருணகிரி சுவாமிகள் ஞான சம்பந்தரை குருவாகவே கொண்டு பாடினார். சைவ ஆகமங்கள் முருகனை போற்றுகிறது. செவ்வேள் பரமன் என்று சொல்லுகிறது. யாரு? வேல் வைத்திருக்கிற சிவன் சொல்லுது. செவ்வேள் பரமன். முருகனுக்கு பேரே சிவன் ஒரு பேர் உண்டு. அவன் வேல் இல்லாத சிவன், இவன் வேலுடைய சிவன். அதனாலதான் முருகன் இல்லாம சுவாமி எங்கேயுமே வரமாட்டார். நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, சோமாஸ்கந்த வடிவத்துல பக்கத்துல முருகன் இல்லாம எந்த சிலையும் செய்ய மாட்டார்கள் சிற்பி. அதனால முருகப்பெருமானையும் சிவனையும் பிரிக்காதீர்கள். நான் மீண்டும் சொல்லுவேன், தன்னுடைய தோளில் வைத்து முருகனை தன்னை விட உயர்ந்தவன் முருகன் என்று சிவனே காட்டுகிறார். தன் தோல்ல வச்சு என்னை விட உயர்ந்தவன்டா சொல்லுடா அப்படின்னு கேட்டவர். அப்பேற்பட்ட முருகன் நம்முடைய செவ்வேள் பரமன்.